சச்சுவிற்கு 4 வயது ஆனதும் அவரையும் மயிலாப்பூருக்கு அழைத்து சென்று வளர்த்திருக்கிறார் பாட்டி. சச்சுவின் பாட்டி வீட்டில் பரதநாட்டிய கலைஞர் தண்டாயுதபாணி பிள்ளை வாடகைக்கு குடியிருந்திருக்கிறார். அவர் திரைப்படங்களுக்கு நடன இயக்குநராகவும் பணிபுரிந்து வந்திருக்கிறார். தண்டாயுதபாணி பிள்ளையிடம் சச்சுவின் சகோதரி மாடி லட்சுமியும் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருக்கிறார். அங்கு பலரும் நாட்டியம் ஆடுவதை பார்க்க செல்வாராம் சச்சு. அவர்கள் ஆடுவது போலவே இவரும் ஆடுவாராம். அவரின் ஆர்வத்தை பார்த்த தண்டாயுதபாணி பிள்ளை சச்சுவுக்கும் நடனம் கற்றுக் கொடுக்க தொடங்கியிருக்கிறார். கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் விஜயகுமாரி என்ற படத்தை எடுத்தனர். KR ராமசாமி, TR ராஜகுமார் நடித்த இந்த படத்தை ASA சாமி இயக்கினார். 1950ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் சச்சுவின் அக்கால் மாடி லட்சுமி ஒரு பாடலுக்கு நாட்டியமாட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. படப்பிடிப்புக்கு மாடி லட்சுமியுடன் அவரது பாட்டி சச்சு ஆகியோரும் செல்வது வழக்கமா. 1952ஆம் ஆண்டு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ராணி அப்படிங்கிற படத்தை